ஆந்திர மாநிலம் சித்தூர் வனப்பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட 20 தமிழர்களில் 12 பேர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அதிலும் 3 பேர் ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள். இதனால் அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. வேட்டைகிரி பாளையம் கிராமத்தில் அடுத்தடுத்த வீடுகளைச் சேர்ந்தவர்கள் முருகன், சசிகுமார், பெருமாள். திருப்பதி சேஷாலம் வனப்பகுதியில் செம்மரம் வெட்டி கடத்தியதாக சுட்டுக் கொல்லப்பட்டவர்களில் இவர்களும் அடக்கம். 35 வயதுக்கு உட்பட்ட இவர்களை வேறாக பற்றி கொண்டிருந்த குடும்பங்கள் வேரிழந்த மரங்களாய் இற்றுப்போய் கண்ணீரில் தத்தளிக்கின்றனர். தந்தையை இழந்த மகள், சகோதரனை இழந்த சகோதரி, பெற்ற மகனை பறிகொடுத்த வயதான பெற்றோர், இளம் வயதில் கணவனை இழந்த பெண் என ஒவ்வொருவரின் சோகமும் ஆற்றாமையும் அந்த கிராமத்தையே களங்கடித்து கொண்டிருக்கிறது. அவங்க எங்கள் அப்பா வந்து திங்காம மதியம் தான் போனாங்க. இப்போ பார்த்தா நியூஸில் இப்படி இருக்கு. என்ன பண்ணதுன்னு தெரியல. எந்த வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சப்ளையர் வேலைக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க கூலி வேலைக்கு சப்பளை வேலைக்கு போகிறேன்னு சொல்லிச்சுமா. போன்னு 2வது வேலை 2 நாள் சப்பளை வேலைக்கு போகிறேன் நான் போய் வரேன்னு சொன்னது தான் 2வது வேலை சாமி என் வருவே. வறுமையும் தினசரி போராட்டமான வாழ்க்கையுமாக இருந்த நிலையை மாற்ற எண்ணி கூலி வேலைக்கென அழைத்துச் செல்லப்பட்ட இவர்கள் தங்களின் குடும்பங்களை தவிக்க விட்டு சென்றிருக்கிறார்கள். முருகன் வேலைக்கு வரேன்னு வந்தாரு. ஆனால் யார் கூட்டிகிட்டு போனாங்கலாம் தெரியாது. வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இருக்கிற காலம் படிச்சுட்டு பெயிண்ட் அடிக்கிற வேலை தான் செஞ்சுதான். பாருங்க அவன் துணிலாம் கூட பாருங்க. இல்லை, ஆந்திர காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள், அதற்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவன் அந்த மாதிரி வேலைலாம் என்றைக்குமே போனது கிடையாது. இது வரைக்காலமாக இம்மா நாள் இந்த ஊர் ஜனம் ஃபுல்லாக கேட்டு பாருங்க. அவன் பெயிண்டர் வேலை தான் செஞ்சுருந்தான். இப்போதான் அன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் எங்கள் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து அன்றைக்கி 12 மணிக்கு தான் போய்க்கிறான். அவன் யாரை ஏமாற்றி வாடா அவனுக்கு நிறைய துட்டு வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டின்னு போய்க்கிறாங்க. அவங்க யாருன்னு தெரியல எங்களுக்கு. ஆந்திர காவல்துறை சொல்வது போல கடத்தல் கும்பல் என்பதற்கான எந்த அடையாளங்களும் இல்லாமல் வறுமையின் அழுத்தமான தடங்கள் பதிந்த இவர்களின் வாழ்க்கைக்கு விடியல் தேட போனவர்களுக்கு நேர்ந்த கதி வேட்டைகிரி பாளையத்தை வேதனைப்பட வைத்திருக்கிறது. வறுமையை பயன்படுத்தி இப்படி கிலோவுக்கு 300 முதல் 400 வரை நாங்கள் தருகிறோம். 10 நாள் தங்கியிருந்தால் நீங்கள் 1 லட்சம் எடுத்து வந்து வீட்டு வேலை செய்யலாம், இல்லை குழந்தைகளை காப்பாற்றலாம் அப்படி என்று சொல்ல. அங்கே வந்து இப்போ கிராமத்தில் வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 150 தான் கூலி கிடைக்கும். ஆனால் போனால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10,000 சம்பாதிக்கலாம் அப்படிங்கும் போது ஆசைப்பட்டு போயிட்டு மாட்டிக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அடிக்கடி பேப்பரில் சுட்டுடுறாங்க. அதனால் தப்பிச்சு போனவங்க பெரும்பாலும் திருவண்ணாமலை மாவட்டம் தான் சொல்கிறாங்களே தவிர என்னுடைய விழிப்புணர்வு வந்து கிராமத்துக்கு போய் வரைக்கும் சேராதனால வந்த விளைவு தாங்க இது. இவர்களை போன்றே ஆந்திர வனப்பகுதியில் உயிரிழந்த மற்றவர்களும் விவரம் இல்லாமல் சென்று உயிரை பறிகொடுத்தவர்களே என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள்.